ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சியில இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது. இதான் வந்து ப்ரைஸு. பெரியவங்களுக்கு 200, சின்னவங்களுக்கு 150. குழந்தைங்களுக்கு காசெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். வாங்க போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் கவுண்டர். இந்த கவுண்டர்ல தான் வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ள போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்ங்க. ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நம்மளை செக் பண்ணுற ஒரு இது இருக்கு. இங்கே இந்த இது வந்து செக் பண்ணிட்டு தான் நம்மளை விடுவாங்க. இவங்க வந்து கையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க, உள்ளே இருக்கிற பேர்ட்ஸ்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபுட்டு வந்து கீரை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கீரை கொடுக்குறாங்க. கீரையை நம்ம எடுத்துகிட்டு போய் வந்து ஸ்கேனர் இருக்குங்க. இதில் ஸ்கேனர் வந்து நம்மளை பண்ணிட்டு தான் இதில் விடும். ஸோ பயந்துட்டாங்க பாப்பா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. சூப்பராக இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். குழந்தைங்க பார்த்த உடனே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப அழகா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகா பார்க், ஒரு பெரிய சூப்பரான ஒரு பார்க்குக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி. ஸோ அதுகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம கிட்ட வந்து அந்த கீரைகளை வந்து தந்து விடுவாங்க. ஸோ பார்த்தோடனே சும்மா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்க பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பாப்பா பயந்துட்டா. ஸோ அதனால அவ தூரத்துல இருந்து பாக்குறா. பெருசு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இது கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே உள்ள போகலாம். உள்ள போனா நிறைய பேர்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பேர்ட்ஸ் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஆஸ்ட்ரிச் வந்து ரொம்ப ஹைட்டா பெருசா இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ ஆனால் இங்கே வந்து எல்லா பேர்ட்ஸையும் வந்து ஒரே இடத்துல, அது ஆஸ்ட்ரிச் ரொம்ப பெருசு, ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து உண்மையான முட்டை மாதிரியே அழகா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. முட்டை அழகா அப்படி உடஞ்சி அதுல அழகா கிராக்ஸ் மாதிரி சிமெண்ட்னால, ஒயிட் சிமெண்ட்னால சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. என் பாப்பா உடனே உள்ள போய் உட்காந்து கோழி பூச்சி மாதிரி உள்ள இருந்து தலையடி வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்குது. அவ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவா இத மாதிரி பிளேஸ்ல. அதனால போயிட்டு வந்தாச்சு. இங்க வந்து ஈமு வந்து நெருப்புக்குழிக்கு பக்கத்துலயே வந்து கொஞ்சம் தள்ளி ஈமு வச்சிருக்காங்க. ஸோ அது பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்குது. அது சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப ரெஸ்ட் எடுக்குது போல. ஸோ அதனால அமைதியா இருக்குது, உட்கார்ந்து இருந்துச்சு. ரொம்ப பெருசா இருந்துச்சு ஈமு. அப்படியே வாங்க உள்ள போயிடலாம். உள்ள போனா இன்னும் நிறைய வெரைட்டிஸா, ரொம்ப அழகா பார்க் மாதிரி சூப்பரா அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட்டாவும் இருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, புறா பீஜியன்ஸோட வெரைட்டி ஆஃப் பீஜியன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டோடதும் தனித்தனியா வச்சிருக்காங்க. பாருங்களேன், இது ஏஷியா, இதுனா சுருள் ரெக்கை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு ரொம்ப. ஸோ இது முன்னாடி பார்த்துட்டீங்கன்னு தெரில. ஸோ பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு வெரைட்டி
செமோரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு, ஒரு புறா. இது பார்க்க நம்ம புறா மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு நாட்டோட புறா, ஜெர்மனியோட புறா இது. இங்க வந்து இது நெதர்லாண்டுல இருந்து உள்ள ஒரு புறா, ஷீல்டு பவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு புறா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கீழேயே அழகா வந்து அது எந்த வெரைட்டி, அதோட பேர் என்ன, ஸோ எந்த ஒரு நாட்டோட பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து எல்லாத்துலயுமே எழுதியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே இடத்துல பார்க்கலாம்னா கண்டிப்பா நீங்க அந்த பேர்ட்ஸ் பார்க் போக சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்க பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. எங்களுக்கே உள்ள போக போக ஐயோ அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டா இருந்தோம். நாங்க ரொம்ப நேரம் அழகா பொறுமையா நின்று பார்த்துட்டு வந்தோம். அதுலயே அழகா வந்து அதுக்கு உட்கார்றதுக்கு, அழகா கூடு, அப்புறம் முட்டை வைக்கிறதுக்கு எல்லாமே அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. டைமுக்கு அதுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து கரெக்டா வச்சிடுறாங்க. ஸோ மெயின் அதுக்கான ஃபுட்டு வைக்கிறதுக்கான உள்ள அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே அழகா உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் ஸ்மெல்லு அதெல்லாம் எதுவுமே இல்லை. பேர்ட்ஸ் பக்கத்துல போனா அதோட எச்சத்தோட வாடை, ஸ்மெல் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. டெய்லி அழகா கிளீன் பண்ணி ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸோ ப்ரைவேட்டோடது இல்லை, ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க இந்த பேர்ட்ஸ் பார்க். ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெயினோடது பூரக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது நிறைய வச்சிருக்காங்க. இது மூஞ்சிக்குடி ஜோக்காபின் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவோடது, ஜாக்கோபின் சொல்லிட்டு இது ரொம்ப அழகா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா மூஞ்சியே தெரியல, அழகா ஃபேஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. ரொம்ப ஃபேஸ் மட்டும் அதை குட்டியா தெரிஞ்சிச்சு. அதோட முடிதான் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு, அழகா எழுதிச்சு ஒரு லைன் மாதிரி. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இந்த பேர்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அதை கொஞ்ச நேரம் நின்று அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இன்னும் நிறைய இருக்கு. போண்டா புறான்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம போண்டா இட்டாலியோடது. இது போண்டா மாதிரி குண்டா புஷ்ஷுன்னு, அதனாலதான் இதுக்கு அது போண்டா புறா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கன்னியாஸ்திரி புறா. இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். கன்னியாஸ்திரிகள் வந்து இந்த தலையில வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸும் பிளாக் கலர் நன் சிஸ்டர்ஸ் வந்து அந்த கேப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஸ்கார்ஃப் மாதிரி, அதே மாதிரி இருந்தாலும் அதுக்கு அது மாதிரி பேர் வச்சிருக்காங்களாமா. சின்ன மூஞ்சி ஷார்ட் ஃபேஸ் அப்படின்னு புரிச்சுல உள்ளது. பாத்தீங்கன்னா உடம்போட ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் இதுக்கு, அதனாலதான் அதுக்கு சின்ன மூஞ்சி புறா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப இது வந்து பியூட்டி ஹோமர் அப்படின்னு சொல்லிட்டு, அழகு ஹோமர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது எனக்கு ஒன்றும் தெரியல. இது நம்ம பேர்டு மாதிரியே தான் இருந்துச்சு, புறா மாதிரி ஏதாவது வச்சு பார்த்தா தெரியும் போல இருக்கு. கழுத்தசைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி. கழுத்தை வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனால இதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க பேரு. நீங்க போனீங்க அப்படின்னா இதை வந்து பார்க்கலாம். நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புறா. அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர்ட்ஸ் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இவனையா நின்று பொறுமையா பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நீட்டாவும் இருக்கும். பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே, ஒரே ஸ்மெல் வருமா என்ன, அதெல்லாம் இல்லை. ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். அழகா இருந்துச்சு இடமே. இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. காலு எல்லாமே ஒரு அதோட இது அதோட ரெக்கைகளால முடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட் டைப்பு. இதுவும் அந்த சைனீஸ் ஆவுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் புஷ் பாக்குறதுக்கே. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது கிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அரசன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த ஸ்டேட், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ளது. இதுவும் பயங்கரமா நல்லா புஷு புஷுன்னு அழகா இருந்துச்சு. குண்டா பேரா போட்டு வச்சிருக்காங்க. இது செம்பு புறா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து செம்பு கலர்ல இருக்கிறதுனால அப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு இங்க வந்து அழகா இது ஒரு கிளாக் மாதிரி சூப்பரா ஒரு செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர்ட்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா கோழி வகைகள், அப்புறம் டக்ஸு, டிஃப்ரெண்டான கோழி வகைகள்ங்க. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எந்த நாட்டுல உள்ளதுன்னு சொல்லிட்டு அழகா மேல வந்து அதோட பேரும் அழகா மேல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டான நிறைய. ஸோ நம்ம போயெல்லாம் பார்க்க தேவையில்லை. இது வந்து ஒவ்வொரு நாட்டோட கோழிகளும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கோழி இருக்கா? நம்ம நார்மல் கோழி, நம்ம இந்தியன் கோழி இதை பார்த்துதான் எனக்கு தெரியும். இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. புஷு புஷுன்னு அழகா குண்டா, காலெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லா ஹேரா, இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டிஸ். இந்த மாதிரி கோழி நான் பார்க்கவே இல்லை. கால் ஃபுல்லா ஹேரா இருந்துச்சு அந்த கோழிக்கு. இது ஒரு கோழி. எல்லா கோழியும் கொஞ்சம் காலையிலேயே சாப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு கையில இதுக்கு போடுறதுக்காக அதெல்லாமே நம்ம கையில கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா போட்டுட்டே இருக்கனால நல்லா சாப்பிட்டு நல்லா குளு குளுன்னு நல்லா புது புதுசு புதுசுன்னு இருக்குது பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு எல்லா கோழியும். முக்கியமா குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு. அந்த இடம் சுத்தி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. ரொம்ப கூட்டம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூட்டம் நார்மலா வந்துட்டே தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டோட தான் இது வந்து நல்லா அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோழி, புறா, கிளி, லவ் பேர்ட்ஸ், அப்புறமா வந்து ரேபிட்டு, நிறைய கிளி வெரைட்டிஸ் ஆஃப் கிளி வகைகள், அது ரொம்ப ஃபிஷ்ஷஸ், ரேபிட்ஸ், அப்புறம் ஓனானு, ராமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டக்ஸு சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நிறைய வெரைட்டிஸ் ஒவ்வொன்றா வந்து மேலே அழகா எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, சேல்காகவும் வச்சிருக்காங்க. இப்போ வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலில் முடிவுல அந்த ஒரு கோழி, இது வந்து சேல்காகவும் வச்சிருக்காங்க. கோழி குஞ்சு மேல எழுதியிருக்காங்க, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கோழி குஞ்சுகள் அது இப்போ வந்து அது மூட்டை பொறிச்சு வந்தது. ஸோ அதுக்காக சேல்காகவும் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து 500 rupees அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. ஸோ குஞ்சுகளை யாரும் தொடாது. இங்க பார்க்கலாமா வாத்து வகைகள். வாத்து வகைகள் பார்க்கலாம். டக்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டக்ஸ், கூசஸ் சூப்பரா இருக்குங்க. செமையா இருக்குது. கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தூரத்துல போய் படுத்துட்டு இருக்கனால கொஞ்சம் நம்மளால. இது ஒரு டக்கு, ரொம்ப பிளாக்கா, ஃபுல்லா பிளாக். ஸோ ஒயிட்டு வித் ஆஷ், ஒயிட்டு வித் ஒரு மாதிரி ப்ரௌன் அப்படிதான் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் கலருங்க. பிளாக் கலர்ல இருக்குதுங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. கழுத்தெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி குட்டி குட்டியா கட்டி கட்டி வச்சிருக்காங்க. அதுகளுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகு, ஆசையா இருந்துச்சு. அதுக்கு பாட்டுக்கு இருந்துச்சு. இல்ல பாருங்க, கூட்ட கூட்டமா அதுக்கு பாட்டுக்கு. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒயிட் கலர்ல, பிளாக் கலர்ல, எல்லா வெரைட்டிஸ், பிளாக் வித் ஒயிட், அது டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம நாடு மட்டும் இல்லாம எல்லா நாட்டுல உள்ள வெரைட்டிஸ் ஆஃப் டக்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பீஜியன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஹென்ஸ், கோழி வகைகள் எல்லாமே சூப்பரா பேரா வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா சாப்பாடு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதோட இது எல்லாம் அங்கங்கே இல்லாமல் நாளைக்கு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி. அது மட்டும் இல்லை, அது எந்த நாட்டோடது, எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை, அப்படியே போய் வரிசையாக பார்த்துட்டே வந்தால் போதும், டைம் சரியாக இருக்கும். காலையில் போனீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக எல்லாத்தையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு 1 or 2 hours ஆயிரும். போனாலே சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா முன்னாடி வந்து பார்க்கிங் ஏரியாலேயே சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு ஆனால் உள்ளே கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு அலவுட் கிடையாது. ஆனால் உள்ளேயே வந்து கேண்டீன்ஸ் இருக்கு, போய் அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு வகையான டக்ஸு. எந்த நாட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு அழகா உள்ள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற வெரைட்டிஸ் இதெல்லாம். இது ஒரு பேர்டு தான், லைக் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது படுத்துட்டே தான் இருந்துச்சு. ஏன்டா இப்படி படுத்துட்டே இருக்குது, ஏதோ சுத்திக்கிட்டு போயிடுச்சான்னு பார்த்தா சாகல, உயிரோடு தான் இருக்குது, படுத்துட்டு இருக்குது. இங்கேயும் அப்படிதான். பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மாதிரி ரொம்ப அதோட வால் வந்து ரொம்ப நீளமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருந்துச்சு. டிஃபரெண்டான ஒரு வெரைட்டி இது. இது ஏதோ ஒரு ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு வகை பேர்டு. அது இது ஒரு வெரைட்டி ஆஃப் கோழி தான். கலரே ரொம்ப அழகா இருந்துச்சு. நடுசுல மட்டும் பிளாக்கு, பின்னாடி ஒயிட்டு, ரொம்ப அழகா இருந்துச்சு. இதோட வாலுமே கொஞ்சம் நீளமா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் அவ்வளவா பார்த்தது இல்லைல்ல நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு பாருங்க. இது ஒரு வெரைட்டி ஆஃப் பேர்டு. இது ஒரு இப்போ வால் வந்து ரொம்ப நீளமா இருந்துச்சு. கோழி மாதிரி இல்லை, இது ஒரு மயில் மாதிரி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டியா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சைனாவோடது இன்னும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அழகா பூ வச்சு அழகா இந்த டேபிள் ரோஸ் வச்சு அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குட்டியா கார்டன் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்குறேன். இதுலயே கலர் கலராலாம் இருக்கு பேர்டு. அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே வந்து இது வந்து ஃபுல் பிளாக் கலர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. வால் எவ்வளவு நீளமா இருக்கு. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ரெசன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ வந்து இங்கே வந்து மீனும் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள வந்து ஃபிஷ்ஷஸோடைய அருங்காட்சியகம் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். குட்டி ஃபிஷ்ல இருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அது என்ன ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வேற பண்ணியிருக்காங்க. ஃபுல் அது ரூமே டார்க் ரூமா இருந்தனால அதோட இது கரெக்டாக எடுக்க முடியல. இருந்தாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அது எடுத்திருக்கேன் வீடியோஸ். இது வந்து உள்ள ஃபிஷ் இருக்கா, நான் இருக்கிற மாதிரியே தெரியல, அப்படி ஒரு ஃபிஷ் அது. அப்படிதான் ஃபிஷ் இருக்கு, ஆனா அது ஒண்ணுமே தெரியல, அப்படி இருக்கு அந்த ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்ங்க, சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நானும் ஜெல்லி ஃபிஷ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, டிவியில தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து டைரக்டாவே பார்த்தீங்க. ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆங்க. ஐயோ அம்மா ஜெல்லி ஃபிஷ் சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகா அது அப்படியே நீந்திட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் தான், எல்லாமே ஃபிஷ்ஷஸ் தான். மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ்ஷு, நான் இந்த ஃபிஷ்ஷை நான் பார்த்ததே இல்லை, அதனால இதை மறுபடியும் போய் வீடியோ எடுக்கிறேன். என்னடா இந்த ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு.
உடம்பு ஃபுல்லாவே அசைகிற மாதிரியே இருந்துச்சு. என்ன ஃபிஷ்னே தெரியல, ஒரு கோடு அப்படியே அசைகிற மாதிரி ஃபிஷ்ஷு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ்ஷு. ஃபிஷ் டேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சுங்க. ரொம்ப அழகா வந்து டெய்லி வந்து தண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இது இந்த கலர் ஃபிஷஸ் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லைட் போட்டு அந்த ரூமே டார்க்கா வச்சிருக்கனால ஸோ என்ன அப்படின்னு நம்மளுக்கு அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. கிளியரா இல்லை, கிளியரா தெரியல. ஸோ முடிச்ச அளவுக்கு இந்தி எடுத்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து விற்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. பேர்ட்ஸ் வந்து விற்பாங்க, இதுகளை விற்பாங்க எனக்கு தெரியல. பாருங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. அதோட நேம்ஸும் அழகா கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்கறதோட நேர போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களே பார்த்து அப்படியே எக்ஸைட் ஆகிட்டோம். ரொம்ப பார்க்க ஐயோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு வெரைட்டிஸ், ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ். இது பக்கத்துல போக வந்து அலோவ் பண்ணல, ஃபிஷ்க்கு பக்கத்துல. ஸோ அது போக முடியாத மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால பக்கத்துலலாம் போய் இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இது இப்படியா இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்ஸ் சூப்பரா பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சு அழகா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸும் வச்சிருக்காங்க. கலர் கலரா அது வந்து டேங்க்ல வந்து தெரியும் போது ரொம்ப அழகா இருக்குங்க. அப்படியே போய் நின்று மொத்தமா அப்படியே ஒரு சைடு இப்படி ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப எங்க இருக்கிறோம் நம்ம, இது கடலுக்குள்ள இருக்கலாமா அப்படின்னு தெரியுறது. ரொம்ப அழகா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இங்க இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து திருச்சியில இருக்குது, இது ஏதோ புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா தான் சொன்னாங்க. இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பா போய் பாருங்க. அதுவும் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குழந்தைங்க எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. இது ஒரு வெரைட்டியா சூப்பரா இருந்துச்சுங்க இந்த ஃபிஷ்ஷு. ரொம்ப அதோட சிறகு எரிச்சலா பூ மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்டார் ஃபிஷ் அழகா அதில் ஒட்டி ஒட்டி அப்படியே உயிரோட தான் இருக்கு. எல்லாமே ஸ்டார் ஃபிஷ் வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லா வெரைட்டியா ஃபிஷ்ஷஸும் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைப் வெரைட்டியா பார்க்கறதுக்கு. நான் ஏதோ ஃப்ளவரோ ஏதோ ஒரு பிளான்டோ அப்படின்னு நினைச்சேன். அது ஃப்ளவரோ பிளான்டோ இல்லைங்க, அது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு. பார்த்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கும். இங்க பாருங்க, இங்க இது ஒரு ஃபிஷ்ஷு தான். இது அப்படியே மூவ் ஆகும். இங்க எடுக்க பேரு கார்பெட் நோமைனான்னு சொல்லிட்டு ஃபிஷ். இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் தான். டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நிறைய
எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. இந்த ஃபிஷ் உள்ள போனா அது டபக்குன்னு மூடிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இங்கேயும் வச்சிருக்காங்க, இங்கேயும் இருக்குது, இதுக்கு மேலேயும் இருக்குது, மேலே வரைக்குமே நிறைய இருக்குது. இப்படி அழகா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சூப்பரா பேரு. ஸோ இந்த ஃபிஷஸ் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய வெரைட்டிங்க, நிறைய வெரைட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ணி, அதுவும் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ஸோ பிள்ளைங்களுக்காக ஸோ எல்லாருக்காகவும் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் டேங்க்லாம் எப்படி இது உடைக்காமல் இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷுங்க, இன்னும் நிறைய இருந்துச்சு. நல்லா கிளியராக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே வரல, ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இங்க வந்து முயலை வந்து தனியா வச்சிருக்காங்க. ஸோ இது ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் முயலை மட்டும் கொஞ்சம் தனியா வச்சிருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இங்க வந்து ஃபுல்லா முயல் குட்டிங்க வந்து விவசாயம் எல்லாரும் போய் கேரட் கொடுத்தாங்க. கேரட்ஸ் வந்து நம்ம கையிலையும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பயம் இல்லை அப்படின்னா உள்ள போய் அந்த முயலுக்கு வந்து கேரட் கொடுத்துட்டு வரலாம். பாருங்க நிறைய முயல். இது வந்து முயல் இதோட குட்டிங்க தான் இங்க மேய்ஞ்சிட்டு இருக்குது. அது ஃபுல்லாவே முயல் தான் உள்ள. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய நாட்டுல உள்ள முயல் வந்து இங்க வச்சிருக்காங்க. பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எங்க பாப்பா இது வந்து ஒரு குட்டி வாங்கிட்டு போவோன்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டாங்க. அவங்க வாங்கிடலாம். ஸோ அதை வந்து இதை மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இவங்கள மாதிரி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ உள்ள போய் அதுக்கு ஒரு கேரட்டை கொடுத்துட்டு வந்துட்டாங்க போயிட்டு. இது வந்து ஆமை, இதான் சொன்னல, எல்லா ஆமை வகைகளையுமே வச்சிருக்காங்க. ஆமையும் வச்சிருக்காங்க. இது வந்து அதுக்கு வந்து சின்னதா ஒரு குட்டியா தொட்டி மாதிரி இப்போ கட்டி அதை தண்ணியும் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது ஃப்ளோரிடா ரெக்ஸ் இது வகை. இது இந்த கம்பியா இருக்கனால பார்க்க முடியல. இதுவும் வந்து முயல் தான், நிறைய வச்சிருக்காங்க. இங்கேயும் அப்படிதான் முயல். அதுக்காக குட்டி போடுறதுக்கு இது வந்து அழகா குட்டி போட்டு வச்சிருக்குது. குட்டி போடுறதுக்கு இது வந்து முள்ளம்பனி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து வாங்க, இது வந்து ஒரு குளங்க, ஃபிஷ் குளம் மாதிரி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்க. பார்த்தீங்கன்னா இது தண்ணி பெரிய ஃபிஷ் டேங்க் மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே பெரிய பெரிய மீன். நமக்கு வந்து மீனுக்கு போடுறதுக்கு யாராவது வந்து அவங்க கிட்ட தந்து விட்டுருவாங்க. எல்லாருக்கிட்ட போகிறவங்க கிட்ட எல்லாம் தந்து விட்டுருவாங்க. நம்ம போய் வந்து போடலாம். பாருங்க எதுவும் சூப்பரா இருக்கு, பெரிய பெரிய ஃபிஷ். நம்ம வந்து கவனமா போடணும், கொஞ்சம் கையை தூக்கி போடணும். ரொம்ப கிட்ட போய் நமக்கு போட்டோம் அப்படின்னா அந்த வாயில வச்சு டக்குன்னு கடிச்சிடும் நம்ம கையை. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், கையை அந்த ஃபிஷ் கடிச்சிடும். ஃபுல்லாக இப்படியே நம்ம எப்படா இற போடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்குதுன்னு கையை தான் பார்க்கறதா ஒரு எல்லாம் ஓடி வந்துடும் இற சாப்பிட்றதுக்கு. பொறி தருவாங்க. ஸோ நம்ம அதை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா எல்லாம் வந்து குடுக்குன்னு வந்து அதை சாப்பிட்றதுக்கு இப்படி கும்பலாக வந்துடும். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு இதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம்.
பெரிய ஃபிஷ் டேங்க். இப்படிதான் இந்த ஃபிஷ் வந்து இந்த டேங்கை உடைக்காம இருக்குதுன்னு தெரியல. இன்னும் பெரிய பெரிய ஃபிஷ் வேற டக்கு 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 டக்குன்னு அடிக்குதுங்க. ரொம்ப தண்ணி எல்லாம் வெளியில அப்படியே நம்ம பார்த்தோன்னே அதுவும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுது. தண்ணியெல்லாம் அப்படியே சதுருது. ரொம்ப நல்லாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபிஷ் டேங்கை. அது பக்கத்தில் போகும்போது எந்த ஸ்மெல் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கையை மட்டும் உள்ள போட்டா கை கிடைக்குமான்னு தெரியல. வந்து கடிக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூக்கி கையை நல்லா தூக்கி வச்சு நம்ம வந்து அந்த பொறி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டு வந்துடலாம். இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குங்க. வெளியில இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி இருக்கு. காஃபி டீ ஏதாச்சும் வாங்கி குடிச்சிக்கலாம். அது மாதிரி ஒரு குட்டியா ஒரு இருக்குது. இது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எல்லா முட்டைகளையும் வச்சு இந்த இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, முட்டை பொரிக்க வைக்கிறது. அதில் வச்சு வந்து முட்டையை வந்து பொரிக்க வச்சு குஞ்சு பொரிக்க வைக்கிறாங்க. இதோட முட்டைகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஒரு ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணி வந்து குஞ்சுகளை வந்து பொரிக்க வைக்கிறாங்க. எல்லாம் அதில் இருக்கிற எல்லா இதோடைய முட்டைகளையும் இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈமு, ஊசு, நார்மல் கோழி, குயிலோடது, காடையோடது, பெர்சன்ட்டோடது, இப்படி எல்லாத்தோட முட்டையும் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி இதில் வச்சு அவங்க வந்து இந்த இன்குபேட்டர் இதில் வச்சு இது வந்து அடைக்காப்பான் இது வந்து இந்த இடத்துல வச்சு அவங்க வந்து குஞ்சு கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி இது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது கரெக்டான இந்த இன்குபேட்டர் வந்து கரெக்டான டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்துருப்பீங்க, குழந்தைங்கள வந்து ப்ரீடம் பேபிஸ் வந்து பிறந்துட்டாங்கன்னா அந்த இன்குபேட்டரில் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து கரெக்டாக, அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே யூட்ரஸ்குள்ளே வந்து என்ன டெம்பரேச்சரில் இருந்துச்சோ அதே டெம்பரேச்சரில் வந்து அதோட எட்டாம் வரது வரைக்கும் கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, வார்ம்த்தாக வைக்கிறதுக்காக அந்த இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் அதோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கு அதே மாதிரி சேம் தான் அதோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி அது வந்து அந்த ஒரு கோழி வந்து முட்டையை உள்ள வச்சு அடக்காக்குற மாதிரி அது அடக்காத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டான டைமில் வந்து அந்த முட்டை பொரிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோழி வெளியில் வந்திருக்கு, கோழி குஞ்சு வெளியில் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கோழி குஞ்சு வெளியில் வந்திருக்கும். இது இன்னைக்கு பொரிச்ச கோழியாமா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்துலாம் இன்னைக்கு நியூபார்ன் அப்படின்னா இன்னைக்கு பொரிச்ச புதுசாக பிறந்த கோழி இதெல்லாம், கோழி குஞ்சு. இதுவும் அப்படிதான், டக்ஸு, புதுசாக பிறந்த டக்ஸ். இதெல்லாம் இந்த அழகாக க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு பொரிச்சது இது கோழி குஞ்சுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காலில் நிறைய முடி இருக்கிற வெரைட்டி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஃபுல். இது வந்து ஸ்னேக் இருக்குங்க. நான் வந்து ஸ்னேக் சைடு போகல, என் பிள்ளைங்க வந்து ஸ்னேக் சைடு போயிட்டு வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக ஸ்னேக்னாலே ரொம்ப பயம், ஆனால் நான் போகல. நான் இங்கே நினைக்கிறேன். இது வந்து இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஓணான். இது ஒவ்வொரு ஓணான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னா அவ்வளோ பெருசுங்க. நம்மளோட ஒரு கை வளர்த்துக்கு இருக்குங்க, இந்த அளவுக்கு வந்து ஓணான் இருக்குது. அதையும் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியிலலாம் வராது, ஃபுல்லாக இந்த கேட் வந்து போட்டு, இந்த கம்பி கேட்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால வெளியிலலாம் வர முடியாது, உள்ளதான் இருக்கும். ஸோ அது ஏறுறதுக்காக அந்த மாதிரி கிளைகள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
இது வந்து ஃபுல்லாவே வந்து குருவி வகைகள். நல்ல லவ் பேர்ட்ஸ், நிறைய லவ் பேர்ட்ஸஸ் இருக்கு, நிறைய நம்ம நார்மல் குருவி, ஸ்பேரோஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. நிறையன்னா நிறைய சொல்லவே முடியாது. அதுகளுக்காக வந்து ஃபுல்லாக அது வந்து முட்டை போடுறதுக்காக அது வந்து அதுக்கான குட்டி குட்டியாக அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் குருவி நிறைய இருக்குங்க, சொல்லவே முடியாது. ஒரு லைன் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபினா கட்டி வச்சுருக்காங்க. எந்த குருவியும் வெளியில் போக முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல் க்ளோஸ்டாக அழகாக கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகாக குருவி இங்கே வந்து உட்காரத நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். அதுகளும் பயமே இல்லாமல் இருக்கு, ஏன்னா நம்மளை யாருமே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, ரொம்ப பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு. குழந்தைங்களுக்கும் அதை பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே குருவி வகைகள் தான். இந்த ஃபுல்லாகவே கிளி வகைகள், நம்ம லவ் பேர்ட்ஸ் நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போங்க, இந்த லவ் பேர்ட்ஸ் கிளி வகைகள் நிறைய இருக்குது. பச்சைக்குருவி மேலே எல்லாம் கூடு கட்டி இருக்குது. நிறைய கிளிங்க, நிறைய போனா நிறைய கலர் கிளிகளை பார்க்கலாம். சூப்பரா பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி அழகா பறந்து வந்து உட்காரும். நிறைய லவ் பேர்ட்ஸ் நிறைய இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி அழகா ஒரு மயில் மாதிரி செஞ்சு வச்சாங்க. போய் அழகா ஒரு வீடியோ கிளிப் எடுத்தாச்சு. என் குழந்தைங்க அம்மா போட்டோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போய் வீடியோ எடுத்திருக்கோம், நான் அதை போடுறதுக்கு டைம் பத்தாது. அதனால நம்மளுடைய பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ள போய் நம்ம என்னெல்லாம் இருக்கு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த பார்ட் 2 கிளிப்பையும் கண்டிப்பா பாருங்க.